அஞ்சலி வந்து கேட்டுக்கிறதால அபி என்ன பண்ணுறாங்க, லாவண்யாவுக்கு வந்து நல்ல பழக்கவழக்கங்களா அந்த பூஜையை வந்து விஷயங்களெல்லாம் சொல்லி தரதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அந்த டைமில் ராகவுக்கும் அபிக்கும் வந்து பெரிய பிரச்சனை ஆகிடுது. அதனால ராகவ் வந்து வீட்டை விட்டு அபியை அனுப்பிச்சிடுறாரு. இதனால் வந்து அஞ்சலி வந்து கோவப்பட்டு வந்து எதுக்காக இப்படிலாம் பண்ணேன்னு கேட்டு ராகவை கேட்குறாங்க. அப்போ ராகவ் வந்து இது ஏன் வீடு, நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாரு. அதனால் அஞ்சலி மனசு கஷ்டப்பட்டு வீட்டை விட்டு போயிடுறாங்க. இதனால் ராகவை துடிச்சு அழறாரு. அப்போ அபியை வந்து கூட்டிகிட்டு வந்தால் அந்த பிரச்சனை தீரும் அப்படின்னா அபியை கூட்டிகிட்டு வரதுக்காக மன்னிப்பு கேட்குறாரு அபிக்கிட்ட. அதே மாதிரி அபி வீட்டுக்கு வராங்க. ஆனால் அஞ்சலி வந்து காணோம்னு சொல்லிட்டு அபி வந்து திணறாரு வீட்டுக்கு வந்தோடனே. அப்போ பாட்டி வந்து இந்த மாதிரி அஞ்சலி வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்டு ராகவ் வந்து உடஞ்சி அழறாரு. உடனே அபியும் வந்து ராகவ் வந்து அஞ்சலி வந்து தேடுறதுக்காக கிளம்புறாங்க. இந்த சூழ்நிலை எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. அப்போ வந்து எங்கேயுமே கிடைக்கல. அவ்வளோதான், என் அக்கா காணா போயிட்டா, அவ்வளோதான், என் வாழ்க்கையை முடிஞ்சிடுச்சு, என் அக்கா எனக்கு அம்மா மாதிரி, ஏன் தான் இப்படி பண்ணணும் தெரில, எல்லாம் ஒன்றால தான் அப்படின்றாரு. நான் என்னங்க பண்ணேன், நீங்கள் போய் உங்கள் அக்கா கிட்ட மரியாதை இல்லாமல் பேசியிருக்கீங்க, அதனால் அக்கா வந்து வெளியே போயிட்டாங்க, இதுக்கு நான் என்ன பொறுப்பாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அபி திட்டுறாங்க. இப்போ என் அக்காவை நான் எங்கே தேடுவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, ஒரு இடத்துல கண்டிப்பாக இருப்பாங்க, எங்கே அப்படின்னோட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கூட்டின்னு போகிறாங்க. இந்த கோயில், ஆமாம், எவ்வளோ மனசு கஷ்டம் இருந்தாலும் இந்த கோயிலுக்கு தான் நான் வருவேன்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா சொல்லியிருக்காங்க அப்படின்னோடனே பார்த்தா கரெக்டாக அஞ்சலி அங்கே உட்காந்து மனசு ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக ராகவ் போய் மன்னிப்பு கேட்குறாரு. என்னை மன்னிச்சிடுக்கா தயவு செய்து அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து என் தம்பி அழக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தானே சொன்ன எனக்கு அம்மா மாதிரின்னு சொல்லிட்டு, எனக்கு அம்மா இல்லாத குறை தீக்கணும் தானே நீ வந்திருக்க. ஆமாடா, அம்மாவோட குறைக்கு வந்து தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் உனக்கு அம்மாவை இருக்க முடிவு பண்ணேன். ஆனால் நீ வந்து என்னை இப்படி பேசிட்டியேடா அப்படி சொன்னோன்னே, இல்லைக்கா நான் வந்து ஏதோ கவனத்தில் பேசுகிறேன், என்னை மன்னிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. சரி, நான் இங்கே இருப்பேன்னு உனக்கு எப்படா தெரியும் அப்படின்னோடனே உடனே அபியை பார்க்குறாங்க. அபி நீயா அப்படின்னோடனே, ஆமாம் என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறோன்னே, அது மட்டும் இல்லைக்கா மன்னிப்பும் கேட்டிருக்காரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நிஜமாக ராகவ், ஆமாக்கா உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வாக்கா இப்போது வீட்டுக்கு ஒரு வேளை கண்டிப்பாடா, உன்னை விட்டு நான் எங்கடா போகிறேன், மனசு கஷ்டம் இருந்தாண்டா கோயிலுக்கு வந்து உட்காந்தேன், மற்றபடி உன்னை பிரிஞ்சு போகணும் எனக்கு என்ன இல்லைடா அப்படின்னோட ரொம்ப சந்தோஷப்படுற ராகவ். உடனே ராகவும் வந்து அபியும் சேர்ந்து அஞ்சலியை கூட்டிகிட்டு வராங்க. இங்கே வந்து வர வழியில் வந்து அபி என்ன பண்ணுறாங்க, சைலண்ட்டாக இவங்க எல்லாம் 2 பேரும் வரதை பார்த்துட்டு, என்ன ரொம்ப சைலண்ட்டாக வரீங்க, எதுவும் பேச மாட்டேன், நீ தான் நிறைய பேசுவியே, நீ பேசு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து சரி நான் விடுகதை சொல்கிறேன், அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறேன் பார்க்கலாம். விடுகதையா, அதெல்லாம் போரிங், போரிங்னு சொல்லிகிட்டே இருங்க, உங்களுக்கு ஒரு வேலையே இல்லை அப்படின்றாங்க. சொல்லட்டும் அப்படி சொல்லிட்டு அஞ்சலி சொன்னால் சரி சரி அப்படின்னு சொல்கிறாரு. வண்டியில் இருக்க கண்ணாடியை வந்து என்ன பண்ணுறாரு, ராகவ் வந்து அபி பக்கமாக வந்து திருப்பி வைக்கிறாரு. அபியோட அந்த முகம் வந்து அவங்களோட அந்த கண் எல்லாமே தெரியுது. அதை பார்த்து ரசிக்கிறாரு நம்ம ராகவ். உடனே அபி பார்த்தோன்னே உடனே வந்து ஒழிஞ்சிக்கிற மாதிரி கண்ணாடி திருப்பி வச்சிடறாரு. உடனே அபியை வாட்ச் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி விடுகதை சொல்லிட்டு அமைதியாக இருக்க அப்படி சொன்னோன்னே, சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விடுகதையாக சொல்கிறாங்க. அதுக்கு வந்து சிம்பிளாக வந்து பதில் தெரியாமல் முழிக்கிறாரு ராகவ். உடனே வந்து பார்த்தீங்களா ரொம்ப சிம்பிளான விடுகதை, இது கூட உங்களுக்கு பதில் சொல்ல தெரியல, பின்ன இந்த மாதிரி விளையாட்டு விடுகதெல்லாம் கேட்டால் யார் பதில் சொல்வா, சின்ன குழந்தைங்க மாதிரி கேட்குற நீ அப்படி சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், எப்போவுமே விளையாட்டுத்தனமாக இருந்தால் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னா, அஞ்சலி வந்து ஆமாம் எப்போவுமே வந்து ஒரே மாதிரி இருக்காதடா, வேலைன்னு ஓடிட்டு இருக்கே, பார்த்தியா இந்த விடுகதைக்கெலாம் உனக்கு ஆன்சரே தெரியல, அந்தளவு ஒன்றுமே தெரியாதவனா நீ இருக்க, இதில் வேற பெரிய கம்பெனியோட எம்டி வேறு அப்படி சொன்னோன்னே உடனே முறைக்கிறாரு ராகவ். பார்த்தீங்களா நீங்கள் இருக்கும்போதே முறைக்கிறாரு. டேய் சும்மா இருடா, அப்புறம் அபி வந்து மனசு கஷ்டப்படுவாடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நான் இது தப்பாக நினச்சிக்க மாட்டேன், எனக்கு இவரை பற்றி நல்லா தெரியுமே அப்படின்றாங்க. உடனே அஞ்சலி விழுது சிரிச்சிட்டு வராங்க. அபி வந்து சொல்கிற ஜோக்குக்கெல்லாம் அஞ்சலி சிரிக்கிறது ராகவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. அக்கா இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, எனக்கு இது போதும், இதுக்கெல்லாம் காரணம் அபி தான் அப்படி சொல்லிட்டு அபியை வந்து அப்படியே பார்த்து ரசிக்கிறாரு ராகவ். இதோட முடியுது.